ஹாய் டேவ்ஸ். இந்த பார்ட் 4 வீடியோவில் இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, நான் வந்து கரெக்டான நம்பர் இப்போ கிளிக் பண்ணல, கரெக்ட் நம்பர்னு வருதுல்ல, அது இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் க்ரீனாக மாறணும். நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் காமிச்ச மாதிரி. அதே நேரத்தில் அந்த ஹை ஸ்கோர் வந்து இந்த ஸ்கோர் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் வைடாகணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கோர் வந்து லேட்டராக நம்ம இதை ஹைட் பண்ணிடணும். இது ரெண்டு விஷயந்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எங்கே அந்த கோடை டைப் பண்ணணும்னா, இங்கே தான் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல்லில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பாடி ஃபுல்லுமே நம்ம மாற்றணும். ஆக்சுவலாக இங்கே பாடி கோட் பெனில் காட்டாது, ஆனால் நான் காட்டுறேன். இங்கே சிஎஸ்எஸ் எழுதியிருப்பேன். பாடி இப்போ பேக்ரவுண்ட் கலர் இது இருக்கா, இதை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், அன்கமெண்ட் பண்ணி காட்டுறேன். பாடி கலர் க்ரீனாக, இந்த கலர் தான் நமக்கு இப்போ தேவை. இந்த கலர் தான் நமக்கு இப்போ தேவை. ஸோ இதை கமெண்ட் பண்ணிடுவோம். இந்த பாடி கலரை நம்ம மாற்றணும். ஸோ பாடி எலமெண்ட்டை query செலக்டர் மூலயமா எடுக்கணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் என்ன பண்ண போகிறோம், பாடி டேகு எலமெண்ட் தான். ஸோ அதனால் நம்ம டாட்டோ ஹேஷோ வைக்க தேவையில்லை. கொடுத்துட்டு டாட் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம். டாட் ஸ்டைல் கேமல் கேஸில் பேக்ரவுண்ட் கலரை எழுதணும். பேக்ரவுண்ட் கலர் கேமல் கேஸில் எழுதிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த வேல்யூவை கொடுத்துட்டு நமக்கு தேவை அந்த நம்பர் மட்டும்தான். நம்பர் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ சேவ் ஆகிட்டு அங்கே என்ன நம்பர் வருது, 13 வருது. இப்போ 13 நான் செக்னு கொடுத்தேன்னா கரெக்ட் நம்பர் வந்துடுச்சு. எனக்கு என்னென்னா இங்கே ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் விதத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த விதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெச்டிஎம்எல்லில் போய் பார்ப்போம். எந்த டேக்கை நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்பர் 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 எங்கே வருது, கொஸ்டின் மார்க் வந்து கிளாஸ் வந்து நம்பர். ஸோ நம்பர் 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 கிளாஸை query செலக்டர் வச்சு அதை திருப்பி ஹைட் பண்ணிடணும். ஹைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஹைட் பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக இது பண்ணணும், ரெம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். அது இங்கேயே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்பர் எங்கே, நம்பர் டேக் வந்து எத்தனை ரெம் இருக்குது, வித்தது வந்து 15 ரெம் இருக்குது. 30 மாற்றினா கொஞ்சம் பெருசாகும் விதது. எங்கே இருக்குது, டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் இது வரைக்கும் எடுத்துப்போம். காப்பி பண்ணிட்டு டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் கிளாஸுங்கிறதுனால டாட் நம்பர் டாட் ஸ்டைலு என்ன, வித்தத்து ஈக்குவல் டு 30 ரெம். இப்போ கரெக்டானதை கண்டுபிடிச்சா எனக்கு வந்து வித்தத் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ எனக்கு இந்த நம்பரை ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படி ஹைட் பண்ணலான்னா, நம்ம ஆக்சுவலாக அந்த நம்பர் வந்து கெஸ் நம்பர் வந்து எங்கே போட்டிருக்கோம், ரேண்டம் நம்பர், சீக்ரெட் நம்பர் வந்து இங்கே வச்சுருவோமா. வெயிட் பண்ணுங்கள். ஓகே சீக்ரெட் நம்பர் இங்கே வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். சீக்ரெட் நம்பரை இங்கே ஷோ ஆஃப் பண்ணியிருக்கோமா. இதை அப்படியே கட் பண்ணிட்டு வந்து கெஸ் பண்ணால் மட்டும் நமக்கு ஷோ பண்ணுற மாதிரி வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் கெஸ் பண்ணணும். இப்போ கெஸ் பண்ணுவோம், 10ன்னு கொடுப்போம். சாரி, ஏதோ ராங் காட்டுது. லெட்ஸ் ஸ்கோர் 20 வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். சீக்ரெட் நம்பரை கட் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னால் ஸ்கோரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே இப்போ கெஸ்
நம்பர் கரெக்ட் நம்பர். ஓகே, இப்போ சைஸ் சின்னமாக்கிறோம். இப்போ கெஸ் பண்ணுவோம். 10 2 லோவா, அப்போ 15 கொடுப்போம். 2 ஹையா, இப்போ 13 கொடுப்போம். 13 2 ஹையா, 11 11 2 12 கரெக்ட் நம்பர். இப்போ சைஸ் பெருசாகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த நம்பரும் உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்பர் ஷோ ஆயிடுச்சா? இப்போ திருப்பி ரீலோட் பண்ணி காட்டுறேன். நம்பர் காட்டுறேன். ஸோ இந்த லாஜிக் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம லாஜிக் என்ன, அந்த எகெயின் பட்டன் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணணும், ஸ்கோரை ரீசெட் பண்ணணும், திருப்பி இந்த கொஷின் மார்க் வரணும். அதுக்கு உண்டான லாஜிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ். Bye guys.